சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா கல்லூரி மாணவர்கள் விடுதி மற்றும் அதன் அருகில் உள்ள சமூக நீதி விடுதி ஆகியவற்றில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களிடம் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை அவர் கேட்டறிந்தார். சுமார் 20 நிமிடம் வரை நடைபெற்ற ஆய்வில் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாகவும், விடுதி காப்பாளர்கள், ஊழியர்கள் மாணவர்களை இழிவாக பேசுவதாகவும் மாணவர்கள் முதல்வரிடம் முறையிட்டனர். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் வன்னியரசு, சம்பத்குமார் உடனிருந்தனர். கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவாக வருது. அதற்கப்புறம் அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. ஊழியர்கள் மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில் காலேஜ் போகிறதும், பார்ட் டைமாக ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் TNPSC கிளாஸ், UPSC கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி UPSC கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரத்துக்கு முடியல. இன்ஸ்டியூட் மூடி இங்கே வரத்துக்கு டைம் ஆகிடுது. அப்போ கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில் படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்க இடம் இல்லாம பார்க்ல உட்கார்ந்துருக்காங்க. விடுதி மாணவர்களின் கோரிக்கைகளை முதல்வரை நேரடியாக வந்து கேட்டது இதுவே முதல் முறை என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கூறினார். முதல்வரின் ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், மாணவர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கல்விக் கடன் தொகை மேலும் உயர்த்தப்பட உள்ளதாகவும், அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதல்வர் விரைவில் வெளியிடுவார் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடப்பாண்டில் 1.5 லட்சம் மாணவர்களுக்கு 3000 கோடிக்கும் அதிகமாக கல்விக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ள நிலையில் அதற்கான இணையதளத்தில் முதல்வர் விஜய் தனது சுய விவரங்களை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பான காணொலியுடன் எக்ஸலத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், மக்கள் வழங்கும் தகவல்கள்தான் அனைத்து திட்டங்களுக்குமான அடிப்படை என்பதால் ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்கள் அனைவரின் தகவல்களும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என குறிப்பிட்டுள்ள முதல்வர் விஜய், அனைவரும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். மக்கள் நலனுக்காகவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு சென்ற அரசு பள்ளி ஆசிரியரின் சமயோஜித செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பிட்ட ஒரு வீடு தொடர்ந்து 4 முறையும் பூட்டப்பட்டிருந்ததால் சோர்வடையாத ஆசிரியர் முனீர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா முன்பு நின்று தான் வந்த விவரத்தையும் தனது அலைபேசி எண்ணையும் பதிவிட்டு சென்றார். மறுநாள் இதை பார்த்த வீட்டு உரிமையாளர் ஆசிரியரை தொடர்பு கொண்டு விவரங்களை வழங்கியுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை பெருமளவில் குறைக்கும் புதிய மாத்திரைக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் ஒப்புதல் கொடுத்துள்ளது. லிப்ஃபென்ட்ரா என்ற பெயரில் மெர்க் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள இந்த மாத்திரை இதுவரை ஊசிகள் மூலம் மட்டுமே சாத்தியமாக இருந்த கொழுப்பு குறைப்பு பலன்களை எளிய மாத்திரை வடிவில் வழங்குகிறது. இந்த மாத்திரை கொழுப்பின் அளவை 55% மேல் குறைப்பது ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீகாரில் பால் டேங்கர் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் இருந்து கொட்டிய பால் சாலையில் ஆறாக ஓடிய நிலையில் அப்பகுதி மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாளிகள் மற்றும் பாத்திரங்களில் பாலை பிடித்தனர். மேலும் சுகாதார கேட்டை பற்றி கவலைப்படாமல் சிலர் சாலையில் ஓடிய பாலை நேரடியாக வாய் வைத்து குடித்த அதிர்ச்சி வீடியோ இணையத்தில் வெளியாகி பரவி வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் மெஸ்ஸியின் அர்ஜென்டினாவை லாமின் எமாலின் ஸ்பெயின் அணி எதிர்கொள்ள உள்ளது. பார்சிலோனாவின் எளிய பின்னணியை கொண்ட ரோகவண்டா பகுதியில் வளர்ந்த 19 வயது எமால் தனது திறமையால் இன்று உலக கவனத்தை ஈர்த்துள்ளார். தன் பூர்வீகத்தை மறக்காமல் ஆட்டங்களின் போது ரோகாஃபாண்டா பகுதி குறியீட்டை பிரதிபலிக்கும் எமால் மெஸ்ஸியுடன் மோதவிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை அவரது சொந்த ஊர் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேரில் காண உள்ளார். நியூ ஜெர்சியில் நடைபெறும் அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை அவர் நேரில் காணவிருப்பதை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. இத்தொடரில் அவர் நேரில் காணும் முதல் போட்டி இதுவாகும். மேலும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுடன் இணைந்து ட்ரம்ப் உலகக்கோப்பையை வழங்க உள்ளார்.
பெங்களூரு அகமதாபாத் இடையேயான இண்டிகோ விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் பெங்களூருவில் இருந்து வியாழக்கிழமை இரவு குஜராத்தின் அகமதாபாத்துக்கு புறப்பட இருந்த இண்டிகோ விமானத்தின் கழிப்பறையிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு வெடிகுண்டு சோதனை கருவிகளுடன் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் விமானம் புறப்பட்டுச் சென்றது. கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பிய நிலையில் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1285 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் முழு கொள்ளளவான 124.8 அடியில் இப்போது 92.92 அடியாக நீர் இருப்பு உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 785 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கபினி அணையின் முழு கொள்ளளவான 84 அடியில் இப்போது நீர்மட்டம் 71.03 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதர் கோயிலில் ஆடி மாத பிறப்பை ஒட்டி பாரம்பரிய ஆணையூட்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய விழாவில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட வளர்ப்பு யானைகளுக்கு கரும்பு, பழங்கள், நவதானியங்கள் மற்றும் மருத்துவ குணமிக்க சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வை காண கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கோயிலில் திரண்டனர். இந்தியாவில் முதன்முறையாக வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் செலுத்திக் கொள்ளும் புதிய இன்சுலின் ஊசி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நோவோ நார்டிஸ்க் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள அவிக்லி என்ற இந்த இன்சுலின் தினமும் ஊசி செலுத்திக் கொள்ளும் அவதியை குறைக்கும். இந்த வசதியை பெறும் உலகின் 7வது நாடு இந்தியா. அல்ட்ரா லாங் பேசல் இன்சுலின் வகையான இது உடலில் மெதுவாக கலந்து 7 நாட்களுக்கு தேவையான இன்சுலின் அளவை சீராக வழங்குகிறது. இது தினசரி இன்சுலின் ஊசிக்கு இணையான பலனை தருவதோடு செலவிலும் சிக்கனமானது. அவிக்லி விலை 261 ரூபாய். இதற்கு இணையான தினசரி இன்சுலின் விலை 345 முதல் 453 ரூபாய் வரை இருக்கும். இந்தியாவில் 10.1 கோடி மக்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது. 13.6 கோடி மக்கள் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளனர். சுமார் 60 லட்சம் மக்கள் மட்டுமே தற்போது இன்சுலின் பயன்படுத்துகின்றனர். ஆகவே இந்தியாவின் நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த புதிய கண்டுபிடிப்பு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடி முதல் வெள்ளியில் கர்நாடக மாநிலம் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலில் தெய்வ வழிபாடு செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை 3:30 மணி முதல் சிறப்பு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா மங்களாராத்தி நடைபெற்றன. இன்று சாமுண்டீஸ்வரி அம்மன் பச்சை நிற புடவையில் நாகலட்சுமி மற்றும் நாகசேஷ வடிவ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 2000 ரூபாய் சிறப்பு சீட்டு பெற்றவர்களுக்கும் படிக்கட்டு வழியாக வரும் பக்தர்களுக்கும் தனித்தனி வரிசை வசதிகள் செய்யப்பட்டன. தமிழ்நாடு அரசியலை சீண்டும் வகையில் மலையாள நடிகர் தியான் சீனிவாசன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விசிட்டர் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தாம் ஒரு நாள் கேரள முதல்வராகும் போது நவ்யா நாயர் புடவை கட்டிக்கொண்டு முதல் வரிசையில் அமர்ந்து தமக்காக கைத்தட்டி கண்கலங்க வேண்டும் என கூறினார். இதை கேட்ட நவ்யா நாயர் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கைதட்டி சிரித்தனர். ஆனாலும் அவர் தமிழ்நாட்டு அரசியலை மறைமுகமாக குறிப்பிட்டதாக இணையத்தில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக 20 விழுக்காடு எத்தனால் கலப்பு பெட்ரோலால் கார் என்ஜின் பழுதான வழக்கில் வாகன உரிமையாளருக்கு ஆதரவாக சத்தீஸ்கர் நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராய்ப்பூரைச் சேர்ந்த நுகர்வோர் ஒருவர் சந்தையில் பரவலாக கிடைக்கும் E20 பெட்ரோலை பயன்படுத்தியதால் தனது கார் என்ஜின் அடிக்கடி பழுதானதாக வழக்கு தொடர்ந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் மாருதி சுசுகி நிறுவனம் 45 நாட்களுக்குள் அவருக்கு 20 விழுக்காடு எத்தனால் கலப்பு எரிபொருளுக்கு பொருந்தும் புதிய காரை வழங்க வேண்டும் என்றும், தவறினால் காரின் முழு தொகையோடு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களும் பயன்பெறும் வகையில் புதிய PF திட்டத்தை மத்திய அரசு தயாரித்து வருகிறது. இதில் தொழிலாளர்கள் தினசரி அல்லது ஆண்டு அடிப்படையில் தங்களின் விருப்பம் போல பணத்தை சேமிக்கலாம். இத்தொகைக்கு வட்டி மற்றும் வரி விலக்கு சலுகைகள் கிடைக்கும்.
ஓய்வு பெற்ற பிறகு மொத்த பணத்தையும் எடுக்காமல் மாதந்தோறும் ஓய்வூதியம் போல பெற்றுக்கொள்ளும் புதிய வசதியும் இதில் அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தனிப்பிரிவிற்கு மனு அளிக்க வரும் பொதுமக்களிடம் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைமைச் செயலக வளாகத்தில் பெண் ஒருவர் தண்ணீர் பாட்டிலில் மண்ணெண்ணெய் கொண்டு வந்து தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தை தொடர்ந்து தீவிர பரிசோதனைக்கு பின்னரே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக பாதுகாப்பு சோதனைக்கு பிறகு பேட்டரி வாகனங்கள் மற்றும் சக்கர நாற்காலி வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஆடி மாத முதல் நாளை முன்னிட்டு 1000 ரூபாய் மதிப்பிலான பட்டுப்புடவை முதலில் வரும் 300 நபர்களுக்கு 200 ரூபாய்க்கு வழங்கப்படும் என பிரபல துணிக்கடை ஒன்று அறிவித்தது. இந்த அதிரடி தள்ளுபடியால் கடையின் முன்பு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதிகாலை முதலே திரண்டனர். கடை திறக்கப்பட்டவுடன் பொதுமக்கள் முண்டி அடித்துக் கொண்டு உள்ளே நுழைந்து டோக்கன்களை பெற்று ஆர்வமுடன் பட்டுப்புடவைகளை வாங்கிச் சென்றனர். கோவை பொள்ளாச்சியில் காடர் இன மக்களின் கல்வி போராட்டத்தை பேசும் அருள்வான் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி மலைவாழ் மக்களுக்காக திரையிடப்பட்டது. திரையில் தங்களின் நிஜ கதைகளை கண்டதாக கூறி 300க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் தியேட்டரிலேயே உணர்ச்சி வசப்பட்டு தேம்பி தேம்பி அழுதனர். தூத்துக்குடியில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மருத்துவத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் விஷு மகாஜன் தொடங்கி வைத்தார். இதில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது, குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டியதன் அவசியம் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் பீடி தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்வி உதவி தொகைக்கு விண்ணப்பிக்கும் எண்ணிக்கை தொடர்ந்து சரிந்து வருகிறது. மத்திய அரசு திட்டத்தின் கீழ் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் ஆகஸ்ட் 31 வரையிலும், உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் அக்டோபர் 31 வரையிலும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் இந்த ஆண்டு இதுவரை 4000 பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 25,000 30,000 வரையிலான கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த கல்வி உதவித்தொகையை பெற அனைத்து பதிவு பெற்ற பீடி தொழிலாளர்களும் உடனடியாக முன்வந்து அனைத்து பொது இ-சேவை மையங்களிலும் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் எனும் வெப்சைட் வழியாக அனைத்து மாணவர்களும் அனைத்து பீடி தொழிலாளர்களும் இந்த கல்வி உதவித்தொகையை பெற விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அரியலூர் மேலத்தெருவில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோயிலில் 5 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் பிரம்மாண்ட அலங்காரம் செய்யப்பட்டது. ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ரூபாய் நோட்டுகளால் அம்மனுக்கு பிரம்மாண்ட அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் அரியலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. ஆடி வெள்ளியையொட்டி குற்றாலநாதர் மற்றும் பண்பொழி திருமலைக்குமார சுவாமி உள்ளிட்ட சுற்றுவட்டார கோயில்களில் தரிசித்த பக்தர்கள் அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஆகாய கங்கை அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஆடி மாத பிறப்பையொட்டி ஏராளமானோர் புனித நீராட திட்டமிட்டிருந்த நிலையில் வனத்துறையினரின் இந்த தடை அறிவிப்பால் ஏமாற்றமடைந்தனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிரந்தர தொழிலாளர்களை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டது. இதனால் அப்புறப்படுத்த முயன்ற போலீசாருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆடி பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுச் சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இந்த சந்தைக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களிலிருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட நிலையில் பண்டிகை காலத்தையொட்டி மாடுகளின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் செயல்படும்
சைல்ட் ஹெல்ப்லைன் 1098 சேவை கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்திருப்பதால் குழந்தைகள் பாதுகாப்பு பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 60,24,000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் பணியாளர்களுக்கு ஏப்ரல் மாத ஊதியத்தில் 40% மட்டுமே வழங்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் 21 மாவட்டங்களில் பேருந்து நிலைய உதவி மையங்களுக்கும் 25 மாவட்டங்களில் ரயில் நிலைய உதவி மையங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு 0 உள்ளது. இதனால் குழந்தைகள் கடத்தல் மற்றும் சுரண்டலை தடுக்கும் பணிகள் பாதிக்கப்படும் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் சுய கணக்கெடுப்பு தொடங்கியிருக்கிறது. இதில் பொதுமக்களே தங்களது சுய விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யலாம். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றத்திற்கு பின் உருவாக்கும் அடையாள எண்ணை பொதுமக்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இந்த கணக்கெடுப்பில் வீடுகளின் நிலை, குடிநீர், மின்சார வசதி உள்ளிட்டவை தொடர்பாக 33 கேள்விகள் கேட்கப்படும். வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடு வசதி கணக்கெடுப்பு பணிகளுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறும். ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையொட்டி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். உற்சவருக்கு மாரியம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஏராளமான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்தும் மொட்டையடித்தும் நேர்த்திக் கடன்களை செலுத்தி அம்மனை வழிபட்டு வருகின்றனர். சேலத்தில் ஆடிப்பிறப்பையொட்டி தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகமாக நடைபெற்றது. திருவிழாக்கள் நிறைந்த ஆடி மாதத்தை கோலாகலமாக தொடங்கி வைப்பதில் தேங்காய் சுடும் பண்டிகைக்கு முக்கிய பங்கு உண்டு. அந்த வகையில் இந்த பாரம்பரிய பண்டிகை சேலத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தேங்காயில் துளையிட்டு அதில் அவல், வெல்லம், பாசிப்பருப்பு உள்ளிட்ட பொருட்களை நிரப்பினர். பின்னர் குச்சியில் தேங்காயை செருகி வீட்டு வாசலில் தீயிலிட்டு சுட்டு அதில் உள்ள பூரணத்தை சாமிக்கு படைத்து வழிபட்டனர். நாகரிகம் வளர வளர இந்த பாரம்பரியத்தை பல குடும்பத்தினர் மறந்த போதிலும் சேலத்தில் உள்ள நகர மற்றும் கிராம பகுதிகளில் ஆண்டுதோறும் இந்த பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்கின்றனர்.